அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாத பிரதோஷம் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகின்றோம். ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும். மாதந்தோறும் இருமுறை வளர்புறை மற்றும் தேய்பிறை திரியோதசி திதியில் 13ஆம் நாட்கள் பிரதோஷ தினமாகும். இந்த தினங்களில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் எம்பெருமான் பரமசிவனை வணங்குவது நல்லதாகும். மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகமாகும். சிவபெருமான் ஆலகால விஷத்தை அறிந்து நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில்தான். தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்தபோது திருமகள், ஐராவதம், காமதேனு, கர்ப்பதரு, சிந்தாமணி, கௌஸ்துப மணி முதலியவன ஒன்றாக தோன்றின. லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார். மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கூடவே கொடிய ஆலகால விஷமும் வெளிப்பட்டது. இதனைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் நடுங்கினர். உயிரை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டார். தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவி தன் தளிர்கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சுக்குழியிலேயே நின்று விட்டதனால் இறைவன் நீலகண்டனானார். இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின், பௌர்ணமிக்கு பின் என்று 2 பிரதோஷ நாட்களிலும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. சிவனுக்கும் நந்திய பெருமானுக்கும் பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி மற்றும் தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்தபின் தீபாராதனை நடைபெறுகிறது. இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம். பின் அருகம்புல் பூ சாற்றிய பின் பில்பத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம். நந்திதேவரது தீபாராதனைக்கு பின்னர், அதாவது நந்திதேவருடைய தீபாராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசனம் செய்ய நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். இந்த நாட்களில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசமிருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் உருகி 5 எழுத்து மந்திரமான சிவாய நம எனும் மந்திரத்தை ஓதி வழிபட வேண்டும். எல்லா பிரதோஷங்களை விடவும் இந்த பிரதோஷம் வரும் நாட்களில் மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. இதுவே கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிறை சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷம் என அழைப்பார்கள். சாதாரண பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருட ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். சனி பிரதோஷத்தன்று அவ்வாறு வழிபடும் போது 5 வருடம் ஆலயம் சென்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கையாகும். பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை தாராளமாக பார்க்கலாம். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2வது சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3வது சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் உடன் வளம் வந்தபடியே கேட்க வேண்டும். நமச்சிவாய நமச்சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடியே பிரதோஷ காலத்தில் ஈசனை பிரயாணித்தபடி பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் வேறு புண்ணியம் செய்ய வேண்டுமா அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். பிரதோஷத்தின் மகிமை என்னவென்றால் அந்த கிழமைகளில் வரும் பிரதோஷத்தின் பலன் முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக சிவனுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதமாகும். அதிலும் இந்த பிரதோஷ வேளையில் சின்னதமான ஐதீகமான ஒரு அற்புதம் நிறைந்த இந்த வேளையில் வழிபடுங்கள் முக்கியத்துவமாக இருக்கும். சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய சனி பிரதோஷங்கள், சனி என்று மகா பிரதோஷங்கள் என அழைக்கிறார்கள்.
ஆழகால விஷத்தினை ஏற்றுக்கொண்டு தேவர்கள் சிவன் காத்தருளியது கார்த்திகை மாத சனிக்கிழமை திரியோதசி என சொல்லப்படுகிறது. எனவே எல்லா மாதங்களை விட கார்த்திகையில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. அதற்கு இணையானதான் இந்த சித்திரை மாத இந்த பிரதோஷமாகும். சித்திரை மாத பிரதோஷத்தில் சிவாலயம் சென்று அண்ணன் அதாவது நம்முடைய பரம்பொருள் அனைவருக்கும் ஏற்ற விதமாக இருக்கும் பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுங்கள். இந்த மாத பௌர்ணமியில் அண்ணாமலையார் தீபம் மிக முக்கியத்துவமாக இருக்கும். அது மட்டுமின்றி முக்கியமாக துர்க்கை வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு 3:45 நாளிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் 3:45 நாளிகையும் ஆகும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். ஒரு மணிக்கு 2:30 நாளிகள் ஆக சராசரியாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரை பிரதோஷ காலம் உண்டு. சௌகரியத்திற்காக மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை என சொல்லப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீரணிந்து சிவ நமாமம் ஆன நமச்சிவாய எனும் மந்திரத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும். முக்கியமாக இந்த பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் 5 வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என அனுபவமிக்க சிவனடியார்கள் தெரிவிக்கின்றனர். தினப்பிரதோஷ நேரம் என்பது ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரமாகும். இந்த தினப்பிரதோஷ நேரம் என்பதே இந்த சனி பிரதோஷ சம்பவத்தினால்தான் உருவானது. மிகவும் புண்ணியமான இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு மந்திரமும் ஒரு முறை ஜபித்தாலும் அது பல கோடி மடங்கு கூறியதற்கு சமமாகும். ஓம் ஹம் அம் சவும் எனும் மந்திரத்தை சிவாலயத்தில் ஒரு முறை கூறினால் நமது முந்தைய 7 பிறவையில் நம் முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பஞ்சமாதாக்கள் அதாவது பஞ்சம பாதகங்கள் அவற்றால் ஏற்பட்ட பாவங்கள் கண்டிப்பாக அழிந்து போய்விடுகிறது. முக்கியமாக பொய் சொல்லுதல், கொலை செய்தல், பேராசைப்படுதல், வீணான அபகரித்தல், குருவை நிகரித்தல் போன்றவை பஞ்சம பாதங்கள். எனவே இந்த மந்திரத்தை குறைந்தது 9 தடையாவது அதிகபட்சம் 108 முறையாவது கூற வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.